ஐஎன்ஆர் துணை டுடே எபிசோட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஃபன் கடை வச்சுருக்காங்க இல்லையா, வானதியோட பெரியம்மா, அவங்க எல்லாத்தையுமே ஏற கட்டிட்டு அப்படியே அந்த ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. கூட வந்து நடேசன் இருக்கார். இங்கே ஐயனார் வீட்டை காமிக்கிறாங்க. ஐயனார் வீட்டில் வந்து நிலா வந்து இன்னும் அங்கிள் வரலையா அப்படின்வாங்க. இன்னும் இல்லை, இன்னும் வெளியே வரல, வெளியே இல்லை அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே ஃபோன் பண்ணுவாங்க நிலா, அங்கிள் எங்கே இருக்கீங்கன்னு. வரேம்மா அங்கிள், நைட்டு சீக்கிரம் படுத்தா தான் காலையில் நம்ம சீக்கிரம் எழுந்து நம்ம கிளம்ப முடியும் அப்படின்னுமா. நான் லேட்டாக வந்தாலும் சீக்கிரம் உனக்கு முன்னே எழுந்து ரெடியாகி உட்காண்ட்ருப்பேம்மா, அதெல்லாம் நீ கவலைப்படாத அப்படின்வாங்க. நிலாவும் சோழனும் அதாவது மார்க்கெட்டுக்கு போயிட்டு நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான மோந்திரம், அதுக்கப்புறமா எல்லாேருக்கும் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. சந்தாவுக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, சேரனுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. சோழனுக்கு, பாண்டிக்கு, பல்லவனுக்கு, நிலாக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. எல்லாருக்கிட்டையுமே தனித்தனியாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நிச்சயதார்த்த மோதிரத்தையும் கொடுப்பாங்க. சூப்பராக இருக்குதுப்பா அப்படின்ட்டு சேரன் சொல்லுவார். எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் அண்ணா அந்தாண்ணா நீங்கள் ஸ்பெஷலாக வாங்கிட்டு சொன்னது அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க. அதை திறந்து பார்த்தோம்னா கால் கொலுசு இருக்கும். அந்த கொலுசு எடுத்துன்னு போயிட்டு கையில் வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்ருப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பல்லம் வந்து குடு அண்ணே, நான் போடுறேன் பாரு எப்படி இருக்குன்ட்டு நான் போட்டு காமிக்கிறேன், நீ வந்து இதை அப்படியே ட்ரீம் பண்ணிக்கோ, நீ சந்தா நீ போட்டது மாதிரின்னு சொல்லிட்டு பல்லம் வந்து போட்டுக்கிட்டு அப்படியே நடப்பார். சேரனை குட்ரா அப்படின்ட்டு வாங்கிட்டு எடுத்துன்னு போயிடுவார். எடுத்துன்னு போயிட்டு கையில் வச்சுன்னு சந்தா போட்டுக்கின மாதிரி அப்படியே கனவு பண்ணுவார். சந்தா வந்து காலில் போட்டு நடக்கிற மாதிரி. இங்கே பாண்டி வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வானதிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணோடனே வானதி எடுத்து பார்த்துட்டு ஹை பாண்டி அப்படின்ட்டு எடுத்து பேசுவாங்க. பேசும்போது என்ன பாண்டி, என்ன விஷயம் சொல்லு பாண்டி அப்படின்னுவாங்க. சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன் அப்படின்னு நார்மலாக பேசிக்குவாங்க. அதுக்கப்புறமா காலையில் சீக்கிரமாக ரெடி ஆகிடுன்னா, ஏன்னா கொஞ்சம் 5 நிமிஷம் தான் அது வந்து நிற்குமா பிளாட்பாரத்தில், நம்ம உடனே அங்கே போய் நின்னால் தான் டக்குன்னு நம்ம ஏறிக்க முடியும் அப்படின்னுவாங்க. வானதி வந்து பதிலே சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லு அப்படின்னோடனே, இல்லை பாண்டி 4 நாள் ஆகுது இங்கே இருக்கிற இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறதுனால பரவாயில்ல, போகிற 6 நாள், அதனால் நான் வரல பாண்டி அப்படின்வாங்க. என்னடி சொல்கிறாருன்னா, இல்லை நான் வரல அப்படின்வாங்க. சரி வை அப்படின்ட்டு ஃபோனை வச்சுருவார். பாண்டின்வாங்க, ஃபோனை வச்சுருவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வானதி வந்து அப்படியே ஒரு மாதிரி சோகத்தில் என்ன பண்ணுவாங்க, டாக்டருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. டாக்டர் நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டெல்லாம் நான் வந்து சென்ட் பண்ணிடுறேன், மெடிக்கல் இதுக்கு நான் நீங்கள் கொடுத்ததெல்லாம் பார்த்துறேன் டாக்டர், நான் அதெல்லாம் அவங்ககிட்ட சென்ட் பண்ணிடுறேன். அப்புறம் சரி அப்படின்ட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு நார்மலாக டாக்டர்கிட்ட பேசிட்டு வச்சுருவாங்க. ஒன்றும் இல்லை டாக்டர், இந்த மாதிரி பாண்டி வந்து நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிட்டான் இல்லையா, அது நான் போக முடியலன்னு சொன்னேன், அவன் கோச்சிக்கணும் அப்படின்னோடனே, ஐயோ பாண்டி, நான் வானதி நான் சும்மா தான் சொன்னேன், நீங்கள் போகிறதுனா போகலாம். இல்லை டாக்டரு, ஏன்னா இப்போ தான் வந்து தொழில் வந்து சூடு பிடிச்சிருக்குது, இப்போ நான் திடீர்னு போயிட்டேன்னா அவன் வந்து காஸ்ட்லி மருந்தெல்லாம் வாங்கி வச்சிருவான். ஆமாம், எப்பவுமே நம்ம கடையில் வந்து ஒரு நாள் ஒரு 2 நாள் லீவ் எடுக்கலாம், 6 நாள்னால் கொஞ்சம் கஷ்டம் வானதி, அதனால தான் நான் சொன்னேன். இல்லை டாக்டர், நான் எல்லாம் தப்பாக நினச்சிக்கல அப்படின்ட்டு வானதியும் சொல்லுவாங்க. சரிங்க டாக்டர் வந்து சரிம்மா நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க டாக்டர்ன்ட்டு இவங்களை வச்சுருவாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரெடி ஆகிட்டு எல்லா பேகுங்களும் கொண்டாந்து வெளியே வைப்பாங்க. இங்கே சோழன் கொண்டாந்து வச்சுனாடா ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக்கு, ஆமாண்டா உள்ளே நட்சத்திரே இருக்கிறா, ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு, அதான்டா காலையில் ரெடி ஆகிட்டேன் அப்படின்வாங்க. அடுத்தது உங்கள்கிட்ட தான்டா வருவா, இதோ எந்த ரெடியாக இருக்குது பாரு அப்படின்ட்டு பாண்டி சொல்லுவார். இப்படியே எல்லாருமே இது பண்ணேன்னா அண்ணன் வந்து அண்ணன் தான் பல்லம் வந்து ஒரே பேக்கில் பண்ண சொல்லிட்டான் பாரு அப்படின்னு ஒரு பீரோவே காலி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பேக் ஒன்று எடுத்துகிட்டு வந்து வெளியே நிற்பார் சேரன். நான் இவ்வளோ பெரிய பேக், ஆமாண்டா பீரோவே காலி பண்ணியிருக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் சேரன் சாமி கும்பிட்டு வருவார். வந்தோடனே இங்கே இப்போ என்ன அப்பா வரலையா, இன்னும் ஒரு ஆள் குறையுது, அப்பா எங்கே அப்படின்னா, சரி நான் ஃபோன் பண்ணுறேன்ட்டு சேரன் வந்து ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணால் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா எடுக்கவே மாட்டார். அப்புறம் நிலா வந்து என்ன சொல்லுவாங்க, எல்லாமே ரெடியாக எடுத்துக்கினீங்களா அப்படின்னோடனே, எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே பல்லவன் சொல்லுவார், பாண்டி சொல்லுவார், பர்ஃப்யூமெல்லாம் எடுத்துக்கினேன்னா, ஐயோ அது மறந்துட்டேனே அப்படின்ட்டு பர்ஃப்யூம்லாம் எடுத்து பேக்கில் போடுவாங்க. அப்புறம் உடனே சோழன் வந்து, நிலா நம்ம எடுத்துக்கல, உங்களது இருந்தோம் எடுத்து பேக்கில் வச்சிட்டோம், கள்ளி நீ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு சும்மா இருங்க அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் திரும்பி என்ன பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, அவர் எடுக்கவே மாட்டார்.
உடனே பாண்டி வந்து அவர் எங்கே இருப்பார்னு எனக்கு தெரியும், நான் போய் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் ரெடி ஆகிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சோழன் வந்து மோதிரத்தை வந்து பாக்கெட்டில் வச்சுருப்பார். எங்கள் பாக்கெட்டில் போய் வச்சுருக்கலாமா மோதிரத்தை? அது பத்திரமா பேக்கில் வைக்கணும்ல. இல்லை இல்லை நீங்கள் எடுத்துட்டிங்களான்னு கேட்பீங்க. அப்போ ஒரு முறை பேக்கில் திறந்து நான் எடுக்கணும். அதனால தான் உங்கள்கிட்ட நான் எடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் இந்த பர்ஸில் போட்டு பேக்கில் வைப்பேன். சரி சரி பத்திரமா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி நான் அதை எடுத்து கையில் வச்சுட்டுருப்பார். அதுக்கப்புறமா சரின்ட்டு பாண்டி என்ன பண்ணுவார், சரி நான் அப்பா கூட்டின்னு வரேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, கரெக்டான நேரத்துக்கு நம்ம கிளம்பிடலாம், டைம் இல்லை, சீக்கிரம் வந்தால் தான், இன்னும் இவ்வளோ நேரம் தாங்குது, ட்ரெயின் வந்து 5 நிமிஷம் தான் நிற்கமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு பாண்டி வந்து அங்கேருந்து கிளம்பிடுவார். பாண்டி அப்பா கூட்டின்னு வரேன்ட்டு இப்படி கிளம்பிடுவார். நிலாவும் நான் ஹேண்ட் பேக் எடுத்துன்னு வரேன்ட்டு அவங்க ரூமுக்குள்ளே போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சேரன் வந்து ஏண்டா நிலா கிட்ட வாயை தான் கொஞ்சம் அடக்கண்டா, ஏண்டா அப்படி தொண்ண பேசின்னு இருக்க அப்படின்வாங்க. உடனே சொல்லிவிட்டு சேரன் போயிடுவார். உடனே சோழன் வந்து சாமிக்கிட்ட வந்து ஐயோ கடவுளே, அடுத்த ஜென்மத்தில் இவங்கள அண்ணன் தங்கச்சியாக பிறக்கட்டும் இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணே அடுத்த ஜென்மம் இல்லைண்ணே, இந்த ஜென்மத்திலே அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்வாங்க. டேய் போடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா பள்ளம் வந்து ஓடிடுவாங்க தோட்டத்து பக்கமாக. உடனே சோழன் வந்து அந்த மோந்திரத்தை அந்த பர்ஸ்லேருந்து அந்த மோந்திர பாக்ஸ் இருக்குதுலே அந்த நகை பாக்ஸை எடுத்து சாமிக்கிட்ட வச்சு நல்லபடியாக எங்கள் அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோந்திரத்தை வச்சு சாமி கும்பிட்டுனே இருப்பார். கும்பிட்டுனே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிலா வந்து சோழன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவர் வந்து அந்த மோந்திரத்தை அங்கேயே வச்சுட்டு என்ன நிலா அப்படின்ட்டு அவர் போயிடுவார். இங்கே பார்த்திங்கனாக்கா பாண்டி வந்து அவங்க அப்பாவை தேடின்னு வருவாங்க. அவங்க அப்பா தேடின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இட்லி கடையில் வந்து உட்காந்துன்னு வரவங்களுக்கெல்லாம் எத்தனை இட்லி என்ன ஏது 4 இட்லி 5 இட்லின்னு ஆர்டரு கட்டுறது, அதுக்கப்புறமா சாப்பாடு வரவங்களுக்கு தட்டில் போட்டு அந்த இட்லிங்களை கொடுக்குறது, இந்த மாதிரி பண்ணுகிறாங்க. பார்த்தா வண்டியில் வந்து நின்று அப்படியே பார்ப்பார். பார்த்துட்டு போயிட்டு அவங்க அப்பாவிட்ட கேட்பார் பொழுது. அவங்க அப்பா நான் வரலடா நீங்கள் போங்கடான்னு சொல்லுவாங்களா, இல்லை பாண்டி கூப்பிட்டோன்னே அப்படியே பைக்கில் ஏறி நிச்சயதார்த்துக்கு போவாரான்றதை வர எபிசோடில் தாங்க பார்க்கணும். பாருங்கள், அவர் வந்து வரவங்களுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் தட்டில் போட்டு கொடுக்குறது, அதுக்கப்புறமா ஆர்ட்ரு வந்தாக்கா ஆர்டர் கட்டுறது, இப்படியே தாங்க இருக்கிறாரு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்குமா இல்லையான்றதை வர எபிசோடில் பார்க்கலாம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.